எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நவராத்திரியினுடைய 4வது நாள், சதுர்த்தி இல்லையா? இன்னைக்கு அம்பாலோட ரூபம் கூஷ்மாண்டா. இந்த ரூபத்துல அம்பாள் இந்த பிரபஞ்சத்துக்கே தாயா இருக்கிற ஒரு நிலை இது. நம்ம முதல் 3 நாள் பார்த்த மாதிரி தேவி சைலபுத்ரி, அதாவது ஹிமவானுடைய மகள், கடுமையா தபஸ் இருந்து, அதாவது பிரம்மச்சாரிணியா இருந்து பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடுந்தவம் இருந்தா. அதுக்கப்புறம் பரமசிவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. தேவி சந்திரகண்டாவா கல்யாணம் பண்ணி, சந்திரகண்டா என்ன பண்றான்னா, நமக்கு உள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற நம்மளுடைய எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எல்லாம் அவ அழிப்பா. அழிச்சு நம்மளோட ஞான கண்ணையும் திறந்து வைப்பாளாம். இன்னைக்கு 4வது நாள். கூஷ்மாண்டா தேவியா இருந்த இந்த பிரபஞ்சத்துக்கு உயிர் கொடுக்கிறா அவ. கூஷ்மாண்டா தேவிக்கு 8 கரங்கள் இருக்குமா, அஷ்டபுஜா. ஒரு கையில கமண்டலம், இன்னொன்னுல தனுஹு, அதுக்கப்புறம் பானம், அதுக்கப்புறம் பத்மம் லோட்டஸ், அதுக்கப்புறம் சக்கரம், அப்புறம் கதா, அப்புறம் அக்ஷமாலா. அவளுடைய 8வது கையில ஒரு கலசம் வச்சிருப்பா. அதுல அமிர்தம் இருக்குமா. அவளுடைய இந்த ரூபம் இஸ் லைக் அ வெரி கம்பேஷனட் மதர், கருணையுள்ளம் கொண்ட ஒரு தாயார். ஸோ அவ பக்தர்களுக்கு அஷ்ட சித்திகளும் அளிப்பாளாம் இந்த ரூபத்துல. அவளோட தியான ஸ்லோகம் மந்திரம் என்னன்னா, சுரா சம்பூர்ண கலசம் ருதிரா ப்ளுதமேவச்ச ததானா ஹஸ்த பத்மாபியாம் கூஷ்மாண்டா சுபதாஸ்து மே. ஓம் தேவி கூஷ்மாண்டாயை நமஹ. ஸோ இந்த தியானம் என்னன்னா, ததானா ஹஸ்த பத்மாபியாம், தேவி கூஷ்மாண்டா அவளோட கைகள் ஹஸ்த பத்மாபியாம், அவளோட கரங்கள் தாமரை மாதிரி இருக்கா. அந்த கரங்கள்ல என்ன வச்சிருக்கானா, கலசம் வச்சிருக்கா. சுரா சம்பூர்ண அப்படின்னா அமிர்தம் இருக்கிற ஒரு கலசம் கையில வச்சிருக்கா. ருதிரா ப்ளுதமே வச்ச அப்படின்னா ரெட் கலர்ல இருக்குமா அது. ப்ளுதமே வச்ச அப்படின்னா அதோட அந்த அந்த கலசத்தோட அந்த கழுத்து வரைக்கும் அந்த அமிர்தம் இருக்கான், சிவப்பு நிறத்துல. கூஷ்மாண்டா சுபதாஸ்துமே. ஸோ let கூஷ்மாண்டா தேவி give me all good fortune, அதாவது எல்லா ஐஸ்வர்யங்களும் எனக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கூஷ்மாண்டா, அதாவது சிருஷ்டி எல்லாம் அந்த அண்டம்னா முட்டை, அந்த அண்டத்துல இருந்துதான் நடக்குமா. ஸோ ஸ்ரீமாதாவா 8 சித்திகளையும் கொடுக்கக்கூடியவளாகவும் இருக்கா. நமஸ்காரம்.